இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரித்திகா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஐயோ, நான் என்ன பொய்யா சொல்றேன்? சத்தியமா நான் பார்த்தேன். அது உங்க அம்மா தான். அவங்க தான் இங்க நின்னுட்டு இருந்தாங்க. அதான் நாங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். இங்க யாருமே இல்ல ரித்திகா. இப்ப நீ ஏதோ கன்ஃபியூஸ் ஆகியிருக்க. ஐயோ, நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? இங்கதான் யாருமே இல்லையே. என்ன அப்படி இருந்தாலும் ஏமா ஏன் கண்ணு முன்னாடி தானே வந்திருக்கணும்? எப்படி உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாங்க? எனக்கும் அது தாண்டி புரியல. உன் அம்மா ஏன் முன்னாடி வந்தாங்க? ரித்திகா, என்னாச்சு? என்ன ஏன் உன் முகம் இப்படி வேர்த்து போயிருக்கு? அனி, இங்க 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 என்ன? இங்க அயலியோட அம்மாவை நான் பார்த்தேன். இது என்ன புது கதையால இருக்கு? அயலியோட அம்மாவா? என்ன இப்படி உளறிட்டு இருக்க? ஷோ, நான் உளரல அண்ணி. நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க. நான் சத்தியமா அயலியோட அம்மாவை இங்க பார்த்தேன். அயலி, என்ன சொல்றா இவ? எனக்கும் அதான் நீ புரியல. திடீர்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தா. நானும் சிவாவும் வந்து என்னன்னு கேட்டா என் அம்மாவை பார்த்ததா சொல்றான். அக்கா, நானும் உடனே வந்து பார்த்தேன்க்கா. ஆனா இங்க யாருமே இல்லையே. ஐயோ அண்ணி, நான் திரும்ப வந்து பார்த்தப்பதான் அவங்க இங்க இல்ல. ஆனா நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தப்போ அவங்க இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. என்ன? அயலி சிஸ்டரோட அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா உங்க அம்மாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் தானே நீங்க பிறந்தீங்க. சோ நீங்க இவங்க அம்மாவை பாத்துருக்கவே மாட்டீங்களே. அப்புறம் எப்படி அவங்க அம்மா தாங்க நின்னாங்கன்னு கரெக்டா சொல்றீங்க? ஓ, நான் போட்டோல பாத்திருக்கேனே. எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோல இருந்த உருவத்தை இப்ப எங்க நேர்ல பாத்தீங்களா? அதே உருவம் தான். ஆனா இப்ப உயிரோட இருந்திருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. என்ன முறைச்சு பார்த்தபடியே நின்னுட்டு இருந்தாங்க. என்ன? உங்களை முறைச்சு பார்த்தாங்களா? அப்பனா வந்தது பேய் தான் போல இருக்கு. இது பேயா? ஆமா, இறந்து போனவங்கள கண்ணு முன்னாடி பார்த்ததா சொல்றீங்க. திரும்ப வந்து பார்த்தா ஆளை காணோம். அப்ப வந்தது பேய் தானே? அப்படின்னா வந்தது இவ அம்மாவோட ஆவிதானா? ஆமா. என் கண்ணுக்கு மட்டும் இப்ப எதுக்கு அவங்க தெரியணும்? நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அம்மாவை திட்டினீங்க. அதான் அவங்க அம்மா உங்களை முறைச்சிருக்கு. மாப்ள, கொஞ்சம் சும்மா இருங்க. ரித்திகா, இங்க பாரு, அங்க ஒண்ணு இல்ல. அந்த ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணதுல நீ ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கன்னு நினைக்கிறேன். ஆமா ரித்திகா, நீ போய் படுத்து தூங்கு. காலையில எல்லாம் சரியாயிடும். போ போ ரித்திகா. சரி, நீங்களும் போய் தூங்குங்க. சரிங்கக்கா.